வணக்கம். நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மருத்துவ குறிப்பை பாலிமர் சேனல் வாயிலாக காலையிலே உங்கள் இல்லம் தோடி வந்து வழங்குவதில் நாங்கள் பெருமை அடைகிறோம். பல நாட்கள் பல வியாதிகள். இன்றைக்கு நம்முடைய வியாதி என்பதை விட நம்முடைய குடும்பத்தின் வியாதி என்ற வகையில் ஒரு நோயை குறிப்பை பார்க்கிறோம். அதுதான் வெறி நாய்க்கடி, ராபிஸ் என்ற ஒரு நோய். எத்தனை வீடுகளிலே நாம் செல்லமாக நாய்களை வளர்த்துகிறோம். தன்னுடைய குழந்தைகளை விட அதிகமான பாசத்தை காட்டக்கூடிய பெரியவர்களும் நண்பர்களும் உறவினர்களும் குழந்தைகளும் கூட அந்த நாயிடம் காட்டுகிற பாசம் மிகச்சிறந்த அளவில் இருக்கக்கூடிய குடும்பங்கள் இன்றைக்கும் உண்டு. நம்மை நாம் எப்படி பாதுகாப்பாக பார்த்து கொள்கிறோமா, அதை போல அந்த நாயையும் நாம் பாதுகாப்பாக பார்த்து கொள்வது பாசத்தின் அடிப்படையில் மட்டுமல்ல, அன்பின் அடிப்படையில் மட்டுமல்ல, உடல் நலத்தின் பாதுகாப்பிற்கும் அது அவசியமாகிறது. ஏனென்றால் இந்த நாய்க்கடி என்று சொல்லுகிற இந்த ஒரு பாதிப்பினால் ஏற்படக்கூடிய இந்த வியாதி கடுமையான விளைவுகளை ஏற்படுத்துவது மட்டுமல்ல, அதற்கு மருத்துவம் இல்லை. நோய் வந்த பிறகு அது மரணத்தை நோக்கி செல்லக்கூடிய நாய்க்கடி நோயாக மாறிவிடும். வெறி நாய்க்கடி என்று நாம் சொல்லுவோம். சாதாரணமாக பார்த்தீர்கள் என்றால் நம் இல்லங்களிலே இருக்கக்கூடிய வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு தடுப்பூசி போட்டுக்கொள்கிறோம். அதனால் அதை போன்ற நாய்களை கண்டு நமக்கு எந்த விதமான பயமும் இல்லை. பெரும்பாலான நாய்க்கடி அல்லது வெறி நாய்க்கடிகள், அதனால் ஏற்படக்கூடிய நோய்கள் தெருவோரம் சுற்றி திரிகிற நோய்கள், இந்த நாய்களினால் தான் வருகிற இந்த நோய்கள். அதனால் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும், தெருக்களிலே நடப்பதற்கு கூட பயப்படக்கூடிய சூழ்நிலையும் சில நேரங்களிலே ஏற்படுகிறது என்று சொன்னால், இந்த ராபீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த வியாதி என்ன, ஏன் ஏற்படுகிறது, எதனால் வருகிறது, எப்படி தவிர்ப்பது, வந்தால் அதற்கு என்ன மருத்துவம், இவையெல்லாம் சாதாரணமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. சாதாரணமாக வெளியிலே திரியக்கூடிய இந்த நாய்கள் தடுப்பூசி போடப்படாமல் இருப்பதனால் அதனுடைய எச்சில் சுரப்பியில் இருந்து ராப்டோ வைரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நுண்ணிய கிருமிகள், புல்லட் வைரஸ் என்றும் இதற்கு பெயர், புல்லட் வடிவத்திலே இருக்கக்கூடிய இந்த நுண்ணிய வைரஸ் கிருமிகள் நம்முடைய உடம்பிலே காயங்கள் வழியாகவோ அல்லது அது கடித்தாலோயோ உடனடியாக அது உடம்புக்குள்ளே சென்று ஊடுருவி பரவி நரம்பு நாளங்கள் வழியாக, அதுவும் குறிப்பாக இந்த நரம்பு நாளங்களை சுற்றி இருக்கக்கூடிய நிணநீர் நாளங்கள் வழியாக, பெரி நியூரோனல் லிம்ஃபாட்டிக்ஸ் என்று சொல்லுவோம், பரவி நேரடியாக மூளைக்கு சென்று தாக்குகிறது. அதுவும் குறிப்பாக மூளையினுடைய மைய பகுதியில் இருக்கக்கூடிய நடுமூளையிலே ஹைப்போதலாமஸ், பாண்டைன் ஏரியா, இவைகளெல்லாம் பாதித்து உடனடியாக அவைகளை மூளை நரம்புகளை சாகடித்து உருட்டி திரண்டு நெக்ரி பாடிஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிசய நிகழ்வு அங்கு நடக்கிறது. அதனால் நம்முடைய அனைத்து அதிர்வுகளும், மேலே செல்லக்கூடிய உணர்வுகளும், மேலிருந்து கீழே வரக்கூடிய அனைத்து உணர்வுகளும் தடைப்பட்டு விடுகிறது. அதனால் மூச்சு விட முடிவதில்லை. பல்வேறு பிரச்சனையின் அடிப்படையிலே கோமா என்ற நிலைக்கு சென்று மரணம் எய்தக்கூடிய சூழ்நிலையாக மாறிவிடுகிறது. சாதாரணமாக இந்த நாய்க்கடி கடித்து எனக்கு பல மாதங்கள் ஆகிவிட்டது, அதனால் நான் எந்த தடுப்பூசியும் போட்டுக்கொள்ளவில்லை, அல்லது எனக்கு இன்றைக்கு காலையில் தான் கடித்தது, அதற்கு கூட தடுப்பூசி போட வேண்டுமா என்ற கேள்விகள் நம்முடைய மக்கள் மத்தியிலே என்றைக்கு நிலவக்கூடிய ஒரு சந்தேகம். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நோய் ஒரு மனிதனுக்கு உள்ளே நுழைந்து அது உருவகம் எடுக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை இன்குபேஷன் பீரியட் என்று சொல்வது உண்டு. இந்த நாய்க்கடி, அதனால் ஏற்படக்கூடிய ராபீஸ் வியாதி 2 நாட்களிலும் வரலாம், 2 வருடங்கள் வரை அதனுடைய பாதிப்பு இருக்கலாம். த லாங்கஸ்ட் இன்குபேஷன் பீரியட் ஆஃப் 2 days to 2 years என்று சொல்வது உண்டு. எந்த ஒரு வியாதியும் ஒரு காலகட்டம் உண்டு. இப்படி 2 நாட்களில் உள்ளே வரக்கூடிய வியாதியாகவும்
2 வருடங்கள் காத்திருந்து வரக்கூடிய வியாதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு வியாதி இந்த ராபீஸ் என்று சொல்லக்கூடிய வெறி நாய்க்கடி. நாம் அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த நாய்க்கடி சாதாரணமாக நம்முடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு அது கடித்தாலும் வருவதில்லை. ஏனென்றால் அதற்கு நாம் தடுப்பூசி போட்டு பாதுகாப்பு செய்து வைத்திருக்கிறோம். ஆன்டி ராபீஸ் வேக்சின் என்று சொல்லக்கூடிய ஏஆர்வி அதற்கு போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் பயமில்லை. ஆனாலும் கூட நம்முடைய இல்லங்களில் இருக்கக்கூடிய நாய்க்கடிகள் கடித்தாலும் கூட நாம் அதற்கும் 3 தடுப்பூசிகள் போடுவது தான் சிறந்தது என்பதிலே சந்தேகமில்லை. அதுவே தெரு நாய்கள், அது ஒரு நாய் நாம் பார்க்கும் பொழுது அது இந்த ராபீஸ் என்ற பாதிப்பினால் இருக்கிறது என்பதை நாம் எப்படி முதலிலே ஒரு நாயை பார்த்த மாத்திரத்திலேயே புரிந்து கொள்வது, அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய வவ்வால், ஓநாய், பெருச்சாளிகள் இவைகளுக்குள்ளே இந்த ராபீஸ் வைரஸ், புல்லட் வைரஸ் இருக்கும். அது காட்டின் வழியிலே வேட்டையாட வருகிற நேரத்திலே நாய்களை கடித்து விடுகிறது. உடனடியாக அந்த வைரஸ் நாய்களுக்கு, பூனைகளுக்கு பரவி விடுகிறது. நாம் இல்லங்களிலே வளர்த்துகிற நேரத்திலே உடனடியாக அது ராபீஸ் என்ற நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தால் சில மாற்றங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். நன்றாக குறைத்து கொண்டு, அழகாக இசைத்து கொண்டு, பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு செல்ல பிராணி திடீரென்று குரலிலே மாற்றம் ஏற்படுகிறது. அது பழகக்கூட விதத்திலே மாறுபடுகிறது. அங்கும் இங்கும் ஓடுகிறது. சரியாக சாப்பிடுவதில்லை. பார்த்த மாத்திரத்திலேயே யாரை பார்த்தாலும் கடிக்க வேண்டும் என்று அந்த நாய் தோன்றுகிறது. நாக்கு வெளியிலே தொங்கி எச்சில் ஊற்றாக ஊற்றி கொண்டே இருக்கிறது ஒரு நன்றாக இருந்த நாய்க்கு என்று சொன்னால் அந்த நாய் ராபீஸ் என்ற நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அது நம்மை கடித்தால் நம்முடைய உயிருக்கு ஆபத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அதையும் மீறி கடித்து விட்டது. ஆனால் ஒரு நாய் கடித்த மாத்திரத்திலேயே இந்த நாய்க்கடி நோய் ராபீஸ் மனிதனுக்கு வருகிறதா என்று நான் எப்படி தெரிந்து கொள்வது என்று சொன்னால் அதுவும் 4 நிலைகளாக பிரிக்கிறோம். முதல் நிலையிலே கடித்த மாத்திரத்திலே அந்த இடத்திலே காயம், இரத்த கசிவு, காய்ச்சல், உடம்பு வலி, சாதாரண ஃப்ளூ போன்ற ஒரு இனம் தெரியாத ஒரு உடம்பு வலியிலே படுத்த படுக்கையிலேயே படுத்து கொண்டிருப்பார்கள். மூட்டு வலிக்கும். அதிகபட்சமாக வேறு எதுவும் இருக்காது. 2, 3வது நிலையிலே பார்த்தீர்கள் என்று சொன்னால் நாய் கடித்த மாத்திரத்திலேயே அவர்கள் அந்த இடத்திலே வீங்கி கொள்ளும், காய்ச்சல் வரும், வாந்தி, குமட்டல், மூட்டு வலிகள். அதற்கு மேலே அவர்கள் ஒரு வகையான மன உறுத்தலில் பாதிக்கப்பட்டவர்களைப் போல புரண்டு புரண்டு படுக்கையிலே படுத்து கொண்டிருப்பார்கள். அவர்களை அறியாமல் கோபமாக வரும். பார்ப்பவர்கள் எல்லாம் சண்டை போட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு தோன்றும். அவர்களை பார்ப்பதற்கே இது ஒரு நாய் தோற்றத்தை போல அவர்கள் மாறக்கூடிய சூழ்நிலை வந்துவிடும். ஆனால் 4வது கட்டம் முதிர்ந்த நிலை. நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்படுகிறது, மூளை பாதிக்கப்படுகிறது, கோமா நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு, வாயிலே எச்சிலாக ஊறுகிறது, தொண்டையில் இருக்கக்கூடிய சிறிய சதைகள் எல்லாம் சுருங்கி திடீரென்று கழுத்தை நெரிப்பதை போல ஒரு தோற்றம். அதனால் அவர்கள் ஏதாவது சாப்பிட வேண்டும். குறிப்பாக தண்ணீரை குடித்தார்கள் என்று சொன்னால் தொண்டையில் இருக்கக்கூடிய அத்துணை சதைகளும் சுருங்கி அவர்களுடைய கழுத்தை நெரிப்பதை போல இருக்கும். அதனால் அவர்களுக்கு தண்ணீர் குடிப்பதற்கு கூட பயந்து கொண்டு குடிக்க மாட்டார்கள். அவர்களிடம் சென்று தண்ணீர் என்று சொன்னாலேயே படுக்கையில் இருந்து எகிரி குதித்து அங்கும் இங்கும் ஆடுவார்கள். அந்த அளவிற்கு அவர்களுக்கு ஒரு பய உணர்வு ஏற்படும். அதனைத்தான் ஹைட்ரோஃபோபியா என்று சொல்லுகிறோம். இந்த தெரு நாய்க்கடி, விஷ நாய்க்கடி நோய்கள் ஆங்கிலத்திலே ராபீஸ் என்று சொன்னாலும் கூட அதற்கு ஹைட்ரோஃபோபியா, தண்ணீரை கண்டு பயந்து கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய நோய் என்ற ஒரு பெயரும் உண்டு. அதனால் நாம் எளிதாக அந்த நோயை கண்டுபிடித்து முடியும். ஆனால் நோயை கண்டுபிடித்த பிறகு அவர்களுக்கு மருத்துவம் இல்லை, மரணம்தான் இருக்கிறது.
அதனால்தான் நாய்களுக்கு தடுப்பூசி போட வேண்டும். குறிப்பாக வீட்டு நாய்களை பாதுகாப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். ஆஸ்திரேலியா, ஜெர்மன், மற்ற ஐரோப்பிய நாடுகளிலெல்லாம் இந்த ராபிஸ் மிகவும் குறைந்து விட்டது அல்லது இல்லை என்றே சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அங்கு தெரு நாய்கள் இல்லை. நம்முடைய இந்திய நாட்டிலே 2 பிரச்சனைகளை நாம் கொண்டு வர வேண்டும். ஒன்று, வீட்டிலே நாயை வளர்த்தால் அந்த செல்ல பிராணிக்கு தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். தெரு நாய்களை தவிர்ப்பதற்கு அந்த மாநகராட்சி முழுமையான ஒத்துழைப்பு முயற்சியும் எடுக்க வேண்டும். அதற்கு மீறியும் இந்த ராபிஸ் வந்து விட்டது என்று சொல்ல அல்லது வருகிறது பயமாக இருக்கிறது என்று சொன்னால் உடனடியாக ARV என்று சொல்லக்கூடிய ஆன்டி ராபிஸ் வேக்சின், இதனை இந்திய அளவில் 2 இடங்களில் தான் தயாரிக்கப்படுகிறது. ஒன்று, நமது தமிழ்நாட்டிலே உள்ள குன்னூர் பகுதியிலே பாஸ்டர் இன்ஸ்டிடியூட் என்ற அந்த அறிஞர் இந்த ராபிஸ் வேக்சினை முதலிலே தடுப்பூசியை கண்டுபிடித்த 1885ஆம் ஆண்டு கண்டுபிடித்த ஒரு மாபெரும் விஞ்ஞானியுடைய பெயரிலே அது இன்றைக்கும் விளங்கி வருகிறது. அதே நேரத்தில் கெசூலி என்ற ஒரு இடத்திலே வட மாநிலத்திலும் இந்த ARV தயாரிக்கப்படுகிறது. பெரும்பாலான ARV குதிரைகளிலிருந்தும் நம்முடைய வீட்டிலே வளர்க்கக்கூடிய கோழிகளிடமிருந்தும் அதனுடைய இரத்தத்தை பிரித்து எடுத்து தயாரிக்கப்படுகிறது. மனித உடலிலும் இது தயாரிக்கப்படுகிறது. ஆன்டி ராபிஸ் வேக்சின், சிக் எம்பிரியோ டைப், சிக் டைப், ஹியூமன் டைப், ராபிபூர் போன்ற பல்வேறு மருந்துகள் இன்றைக்கெல்லாம் வந்திருக்கிறது. தடுப்பூசியை பொறுத்தவரை நாய் கடித்திருக்கிறது சந்தேகமாக இருக்கிறது என்ற வாக்கிலே முதல் நாளிலே ஒரு ஊசி, 3ஆம் நாள் 2வது ஊசி, 7வது நாள் 3வது ஊசி, 14ஆம் நாள் 21, 30 என்ற 5 ஊசிகள் கட்டாயமாக நாம் போட்டுக்கொள்ள வேண்டும். முதலெல்லாம் இந்த ARV தொப்புளை சுற்றி 7 ஊசிகள் போடப்படும். இனம் தெரியாத வலி, காய்ச்சல், வீக்கம், சீல் பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இருந்தன. இன்றைக்கு இந்த ஹியூமன் ப்ரிப்பரேஷன், மனித உடலிலிருந்து தயாரிக்கப்படுகிற இந்த ARV வந்த பிறகு சாதாரணமான ஊசியை போடுவதைப் போலவே நாம் போட்டுக்கொள்ளலாம். அதனால் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை, பின் விளைவுகளும் இல்லை. அதனால் நாம் அந்த ஒரு பெரிய நோயை தவிர்த்து கொள்ள முடியும். பல்வேறு மருந்துகள் அண்மையிலே கண்டுபிடிக்கப்பட்டு ஆன்டிவைரல் ஏஜென்ட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்க அந்த நோய் வந்த பிறகு என்று சொன்னாலும் கூட நோயை கட்டுப்படுத்த முடிகிறது ஒழிய முழுமையான குணப்படுத்த முடியவில்லை என்பதுதான் இன்றைய அளவுக்கும் கூட அது உண்மை. அதனால் ஏதோ ஒரு நாய் தானே என்னை கடித்து விட்டது, அது இன்னும் எனக்கு காயம் ஏற்படுத்தவில்லை என்று நாம் அசட்டையாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் மியர் லிக் ஆஃப் எ டங் இஸ் எனஃப் டு ப்ரொடியூஸ் ராபிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள். நாக்கினால் நக்கினால் கூட அங்கே ராபிஸ் வந்துவிடும் என்று சொல்வார்கள். கடிக்க வேண்டியதில்லை, காயம் ஏற்பட வேண்டியதில்லை. அந்த எச்சில் பட்டாலேயே நமக்கு வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு என்பதிலே நாம் பொதுமக்கள் புரிந்து கொண்டு இதனை தவிர்க்க வேண்டும். நாய்களை பாதுகாப்பு செய்ய வேண்டும். வீட்டிலே தடுப்பூசி போட்டு செல்ல பிராணிகளை வளர்த்த வேண்டும். தெரு நாய்களை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ராபிஸ் வருவதற்கு முன்னேயே தடுப்பு முறை மருத்துவர்கள் உண்டு, அவர்களுக்கு பாதுகாப்புகள் செய்ய முடியும். வந்த பிறகு மரணம்தான் அதனுடைய முடிவு என்பதனை புரிந்து கொண்டு நாம் தவிர்க்க வேண்டும் என்று ஒரு நல்ல மருத்துவ குறிப்பை இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்து இந்த நோயற்ற வாழ்விலே நாம் வாழ வேண்டும் என்று உங்களை எல்லாம் வாழ்த்தி நாளை மற்றும் ஒரு மருத்துவ குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.